புலி திரைப்படத்தின் முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அவரது ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதுகுறித்து சென்னை காசி தியேட்டரில் இருந்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பாஸ்கர், புலி திரைப்படத்தின் முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? புலி படம் ரிலீஸ் ஆகுமா? ரசிகர்கள் இதற்கு என்ன சொல்றாங்க? அதை பற்றி சொல்லுங்க பாஸ்கர். 118 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட புலி திரைப்படம் இன்று திரைக்கு வர இருந்த நிலையில் ரசிகர்கள் பெரிய ஏமாற்றத்தில் இருக்கின்றனர். தற்போது நம்ம காசி திரையரங்கு முன்பு நிற்கின்றோம். இந்த திரையரங்கில் புலி திரைப்படம் திரையிடுவதற்காக 5 மணிக்கான டிக்கெட்டுகள் நேற்றே விற்பனை செய்யப்பட்டு ஏராளமான ரசிகர்கள் வாங்கியிருந்தாங்க. அந்த டிக்கெட்டுகளை காட்சிகள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. இன்று மற்ற காட்சிகள் ஒளிபரப்பப்படுமா என்று மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் ஏமாற்றத்தில் இருக்காங்க. ஏன்னா இரவு முதல் ஏராளமான ரசிகர்கள் காத்திருந்தனர் முதல் காட்சியை பார்க்க வேண்டும் என்று. 5 மணிக்கு முதல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று நடிகர் விஜய் மற்றும் நடிகர் விஜய் நடித்த புலி படத்தினுடைய குழுவினர் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில் இன்று காலை திரையரங்குகளுக்கு கிடைக்கக்கூடிய திரைப்படத்தை வெளியிடுவதற்கான சான்றிதழ், அதாவது ஆர்டர்ஸ் இன்னும் கிடைக்கப்படாத காரணமாக திரை முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ரசிகரிடம் கேட்போம், எத்தனை மணிலேருந்து காத்திருக்கீங்க? இன்னைக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தீங்க? என்ன மாதிரி நிலைமை தற்போது இருக்கு? எங்கள் தளபதி படத்தை பார்க்குறது 2:30 மணிலேருந்து சார் நிற்கிறோம் சார். எங்கள் தளபதி ஃபேண்டசி படம் தான் நடித்தார், வேறு எந்த படமும் நடிக்கல. இவர் படத்தை ஒண்டி இப்படி இது மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது சார். இப்போ நாங்கள் 4:30 மணி ஷோ எடுத்துருக்கோம், 8:30 மணி ஷோ எடுத்துருக்கோம், 11:30 மணி ஷோ எடுத்துருக்கோம். எங்களுக்கு எந்த இது வரும்? எங்கள் தளபதிந்து நாங்கள் இதாகிட்டோம் சார். இப்போ காசி தேட்டரில் டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. டிக்கெட் நாங்கள் 600 700 வாங்கியிருக்கோம். ஆனால் இது எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துப்பாங்கன்னு எங்களுக்கு தெரில. ரொம்ப நேரமாக நாங்கள் இங்கே நின்றுருவோம் சார். இப்போ 11 மணி ஷோவும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ரொம்ப நேரமாக நின்றுருக்கோம் சார். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை மணிலேருந்து காத்துருக்கப்போ உனக்கு டிக்கெட் இல்லைன்னு காட்டுருக்கேண்ணா? கொஞ்சம் தளபதி படம் போட சொல்லுண்ணா. என்னன்னா ஆச்சு, தளபதி எல்லா ஹீரோக்களும் படம் விடுறாங்க, யாருக்குமே ஒன்று சொல்ல முடியல. தளபதி படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி செய்கிறாங்க. தளபதி என்ன செஞ்சார்? காலை 5 மணி காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து காட்சிகளுமே ரத்து செய்யப்படக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. டிக்கெட் எடுத்த ரசிகர்களுக்கு அவங்களுடைய பணத்தை திரும்ப கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை திரையரங்குகள் மேற்கொண்டு வருகின்றன. இதே மாதிரி நிலைமை தான் சென்னையில் மற்ற திரையரங்கிலும் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நடிகர் விஜய் நடித்த புலி திரைப்படம் திரையிடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்குங்கிறது திரையரங்குகளுடைய தகவலாக இருக்கிறது. பாஸ்கர், புலி படம் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால இதற்கு படக்குழுவினர் மற்றும் திரைப்பட உரிமையாளர்கள் சங்கம் இதற்கு என்ன சொல்றாங்க? இது பற்றி சொல்லுங்க பாஸ்கர். திரையரங்கு உரிமையாளர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் கொடுத்த தகவல் என்னென்னா, ஒவ்வொரு திரைப்படமும் திரையிடுவதற்கு முன்பாக திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும். அந்த திரைப்படத்தை திரையரங்கில் திரையிடுவதற்கான அனுமதி கிடைக்கப்பெற வேண்டும். அந்த அனுமதி தற்போது வரை எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. காலை 5 மணிக்கு முதல் காட்சிகள், ஆனால் முன்பே நள்ளிரவிலே அந்த அனுமதி கிடைக்கப்பெறும். ஆனால் இந்த தற்போது வரை கிடைக்கப்பெறாத காரணமாக முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த காட்சிகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த அனுமதிக்காக. அந்த அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்றால் அனுமதி கிடைக்கும் வரை இந்த படத்தை நாங்கள் திரையிட மாட்டோம் அப்படிங்கிறது திரையரங்கு உரிமையாளர்களுடைய தகவலாக இருக்கிறது. தயாரிப்பாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவர்கள் எந்த விதமான தகவல்களையும் நம்மளுக்கு கொடுக்க மறுக்கின்றனர். இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று புலி திரைப்படம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்கிலும் திரைக்கு வராதுங்கிறது தான் தகவலாக இருக்கிறது. இதனால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றத்தில் இருக்கின்றனர்.